புரியல. எனக்கு போலீஸே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க பிச்சைக்காரனாவது அம்மா தாயே காசு இருந்தா கொடு அப்படின்னு கேட்பான். போலீஸ்காரங்க எப்படின்னா பயமுறுத்தி கேட்பான். பயமுறுத்தி காசு கொடுக்குறியா கேஸ் போடட்டா அப்படின்னு பயமுறுத்தி கேட்பான். இது வரைக்கும் 4 தடவை 5 தடவை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்தே போய் ரத்தம் ஒழுவ என்ன இதுன்னு அப்போ கூட அவன்லாம் கேஸும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. பொய் கேஸ் போட்டு அந்த ஒவ்வொரு பொய் கேஸும் எவிடன்ஸாக என்னதுன்னு நாளைக்கு செத்து சாட்சி ஆனோன்னு ஒவ்வொரு பொய் கேஸ் எடுத்த கையும் எரிஞ்சு போகும். தான் நல்லவனை நோக்கடிப்பாங்க, கெட்டவனுக்கு என்னதுன்னு கூஜா தூக்குவாங்க, கெட்டவன் காலை நக்கி பொழைப்பாங்க. அவங்க தான் போலீஸ். அப்படிப்பட்ட போலீஸாலாம் வராத. உண்மையாக தப்பாக இருக்கவனை உரிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருக்க பாவமாக கஷ்டப்படுற மக்களுக்கு என்னதுன்னு காவை காக்கணும். அவன் தான் காவக்காரன்னா. இவங்க காஞ்சு போய் தப்பாக என்னன்னு நக்கிட்டு பொழைக்கிற பொம்பளைய கூட தப்பாக பொழைக்கிருக்கவன்லாம் இவன் ஓசியில் என்னன்னு பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்டவங்கள தான். இன்னொன்று என்னன்னா, அவளுக்கு போய் இந்த வேலையில் சேரணுன்னா எவன் கூடயே கொடுங்கணுமா. அந்த மாதிரி நிறையா நியூஸ் இருக்கு மைண்டில். ஏன் இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாளாக இல்லாமல்? ஏன்னா இனிமேட்டுக்கு நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஃபோனையும் வித்துற போகிறேன். ஒன் டைம் தான், அதனால தான் இன்றைக்கி தான் கடைசி. ஆமாம், இனிமேட்டுக்கு ஃபோனும் இருக்காது. உங்கள் அம்மா கூட இருந்தே துரோகம் பண்ணி, கூட பிறந்தவன் துரோகம் பண்ணி, ஏற்கனவே என்னது 600 பேர் இருந்தது 2 வருஷமாக வீடியோ போட்ட என்னன்னு எப்படி அது என்னன்னு செத்தா கூட என்னன்னு என்னோட பணம் கூட பார்க்கக்கூடாது. அபூபக்கர் தவிர வேறு யாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னு அபூபக்கரும் என்னை ஏமாற்றிட்டு தப்பா என்னன்னு இருந்தவன் தானே. இனிமேல் நான் போயிட்டா உலகத்தில் யார்கிட்டையும் பேச போகிறதில்ல. அபூபக்கரும் பார்க்க வேணாம்னு நான் நினச்சி போகிறேன். எவ்வளோ உனக்கு நல்லவனாக இருக்கிறதுக்கு எவ்வளோ நிறையா சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு வேற நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன்.